எனக்கு இது இ-காமர்ஸ் வந்து கேஜிஎஃப் படம் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாம்பேல ஒரு வில்ல வந்து பெரிய வில்லனா தெரியுவான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வில்லன்னு பார்த்தா இதுதான்டா இவன் தான்டா பெருசு இவன் சின்னதுன்னு இப்படியே அவன் ஸ்விட்ச் ஆகிட்டே போவான் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இ-காமர்ஸ்குள்ளே பார்த்தேன். இ-காமர்ஸ்குள்ளே ஐ சி திஸ் இஸ் ரியலி குட், திஸ் இஸ் ரியலி மின்டிங் மணின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்க்குறேன், இட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் இந்த ரெசார்ட்ஸ் பில்டிங் இட்ஸ் எனக்கு பெருசாக தெரியும். அப்போ ஹேப்பினிங் பெருசாக. இப்போ எனக்கு வேற ஒன்று பெருசாக தெரியுது. இட்ஸ் கிரியேட் அ பிராண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங். இதுதான் வந்து ஒருத்தர் வந்து பெரிய ரிச் ஆக்க முடியுன்றது வந்து I understand it. So investing on some others. See, நீங்கள் இப்போ வாரன் பஃபே நீங்கள் யாரை வேணால் பெரிய லெஜெண்ட்ஸ் யாரை வேணால் எடுத்துட்டாங்களோ they don't work. They just invest on people who is really working. So அந்த கான்செப்டில் தான் they are all doing it. So இப்போ இன்ஃபேக்ட் அதை சொல்லணும்னா நான் invested very small amount of money to Burmese Foods. Their growth is exponential and they're doing very good. I still believe in Arvind's hard work and Arvind Shivan ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட ஹார்ட் ஒர்க்கில் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமே தவிர ஜஸ்ட் சிட்டிங் சிம்பிள். இப்போல்லாம் இருக்கவங்க எனக்கே இப்போ நிறைய இந்த ஹாப்பினிங் ஐஸ்கிரீம்ஸ்க்குள்ள நிறைய கால்ஸ் வருது, நிறைய இது வருது. சி இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் வி ஆர் ஹாப்பி டு கிவ். நான் வந்து காசு 15 லட்ச ரூபா கொடுக்குறேங்க, ஐ வில் ஸ்டார்ட் இதுன்னா வி ஆர் நாட் ப்ரிஃபரிங் தெம். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோட்டல் எங்கே ஃபெயில் ஆகும் தெரியுங்களா. நீங்கள் கேஃபேவாகட்டும், ஒரு ஹோட்டல்ஸ் நிறைய 100 முளைக்குது 100 க்ளோஸ் ஆகுது இல்லை. இது எங்கே க்ளோஸ் ஆகும்னா அந்த ஓனர் கடையில் நிற்க மாட்டார். வேறு என்ன பிளான்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார அப்படிங்கிறது வந்து இப்போ கரண்ட்டாக என்ன தாட் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அது ஐடியா சொல்ல முடியுமா? சரி, இப்போ கரண்ட்டாக இருக்க சினாரியோவில் இப்போ நீங்கள் போய் யூடியூப்லேயோ இதுலேயோ போய் ஹையஸ்ட் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இ-காமர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டாப் மோஸ்ட் சர்ச்சில் வந்து இ-காமர்ஸ் இஸ் நம்பர் 1. சின்ஸ் நம்மளோட ரெவென்யூஸே சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இ-காமர்ஸ் இப்போயுமே வந்து சம் பீப்புள் ஆர் டெல்லிங் இட்ஸ் இ-காமர்ஸ் இஸ் டெட். I don't say, because நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி இஸ் எவ்ரிடே நம்ம கடைக்கு போய் வாங்கினதை தாண்டி இப்போ ஆன்லைனில் வாங்குற ஜாஸ்தி ஆகிட்டு இருக்க பீரியடில் இருக்கும். எவ்ரிபடி இஸ் டூயிங் இன் இ-காமர்ஸ். இந்த கன்சூமர்ஸ் இஸ் ஹை, த செல்லர்ஸ் ஷுட் கோ ஹை. ஸோ இப்போ இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ யூஎஸில் நீங்கள் லாஸ்ட் இயரோட இ-காமர்ஸ் பர்ச்சேஸுக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆல்மோஸ்ட் 8.3% have been increased. $1.9 trillion which have been sold online only through Amazon, eBay, Walmart, இந்த மாதிரி ஒரு 8 வெப்சைட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 8 வெப்சைட்டில் மட்டும்தான் இவ்வளோ சேல்ஸ் நடக்குது. ஸோ அப்போ அது இ-காமர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தெர் ஆர் எனி நம்பர் ஆஃப் வேஸ் யூ கேன் மேக் இட் இன் டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஒன். அந்த ஏஐயில் வச்சு யூ கேன் மேக் மின்ட் மணி. நீங்கள் உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு தெரியல. அதாவது யூ சி ஒரு கிட்ஸ் வீடியோ இருக்குது இல்லைங்களா. ஸோ யூ கேன் ஜென்ரேட் த்ரூ ஒரு 4 பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு இன் வீடியோ அண்ட் வாய்ஸ் லேப் இந்த மாதிரி சில வெப்சைட்ஸில் வச்சுட்டு யூ கேன் முன்னாடிலாம் ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணணும், யூ நீட் அ பிக் டீம் டு டூ இட். இப்போல்லாம் அப்படி கிடையாது. யூ பே $199 ஒரு ப்ரீமியம் ஃபீஸ் போட்டிங்கன்னா யூ கிரியேட் அ வீடியோ வித்தின் ஒன் டேல யூ கேன் மேக் 6 வீடியோஸ். அந்த அளவுக்கு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸை கிரியேட் பண்ண முடியும். கண்டென்ட்ஸ் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் மணி மேக்கிங் சைட்ஸில் இப்போ வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, இ-காமர்ஸில் இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்து லைவ் ஷாப்பிங்னு ஒரு கான்செப்ட்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியல. ஸோ அதாவது சைனாவில் வந்து இப்போ அதை மாக் கூட பண்ணுறாங்க. தே புட் லைக் தே சே லைக் இட்ஸ் அ ஃபேக்ட்ரி. நீங்கள் இப்போ இது வந்து இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த ட்ரெஸ் வந்து $50 கொடுக்குறோம். டிக்டாக் ஷாப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஷாப்பிங் மெத்தட்ஸ் வந்து லைவ் ஷாப்பிங்ஸில் வந்து இதுதான் ட்ரெண்டில் இருக்குது இப்போ யூஎஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் லையிங் அரவுண்ட் அண்ட் கண்டென்ட் மேக்கிங் அண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ சர்வீஸ் பேஸ்டு, இ-காமர்ஸ் சர்வீஸ் பேஸ்டு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இ-காமர்ஸ்னு எடுத்துட்டா 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இதை தாண்டி ஃபிசிக்கல் பிஸ்னஸ்ன்னு போனீங்கன்னா யூ நீட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூ நீட் அ டைம் டு சிட் அண்ட் ஒர்க் அரவுண்ட்.